கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஆமாங்க. ஆமாம் ராஜேஷ். தொப்பை அழகாக இருக்குது, பார்த்துட்டிங்களா? யுவர் சாரி சூப்பர். அப்புறம் ஹே டியர் நிக்கி, ஹாய் நிக்கி. மஸ்கட் வாங்க மஸ்கட். பூர்ணிமா ஹாய். இல்லைங்க பிரஜி, மேலே ஜாயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆலியா ஆலியா கிராமா, ஆலியா கிராம் வாங்க சாரி. நிக்கி ஹாய் நிக்கி. ஐயோ பேரெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பேராக இருக்குது, அதுலேயும் ரொம்ப கொதப்படையாக இருக்குது. ஜாங்கிரி டைப்பில் புளிச்சு வச்சுருக்கீங்க, புரியவே மாட்டேங்குது நேம் எல்லாம். அது ஸ்பீடாக போகும்போது உத்து பார்க்க முடியல, கண்ணெல்லாம் மறைகிற மாதிரி இருக்குது. அது தகுந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு ஆரஞ்சு கலர் எப்படி ஸ்கின் அலையா செஸ் போர்டு மாதிரி மாறும்ல, அப்படியே ஆகுது. தமிழில் 4 லைவா? அதில் நம்ம லைவ் ஒன்றா, அது நம்ம லைவ் இல்லாமையா? செல்லக்குட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படி கேளுடா செல்லக்குட்டி, நான் சொல்லித்தரேன். லைவ் பார்த்துட்டே இருக்கும்போதே மேலே இருக்கிற இந்த டிபி எப்படி டச் பண்ணு. டச் பண்ணது இங்கே பாரு, ஜாயின் பட்டன் கேட்குது, அதையும் இப்படி தொட்ட உடனே மெம்பர்ஷிப் வந்துருச்சு. இதில் பாரு, ஃபஸ்ட்டு சில்வர் இருக்குது, செகண்ட் வந்து கோல்டு இருக்குது, தேர்டு வந்து ஸ்பெஷல் ஷோ, அப்புறம் ஃபோர்த் வந்து விஐபி, ஃபிஃப்த்து வந்து பரிசு. இப்படி ஒன்று ஒன்று நகர்த்தி பார்த்துக்கிட்டே வாங்க. பாருங்கள், உங்களுக்கு எந்த லைவ் வேணும், எதில் வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள். ஹாட்டில் உனக்கு இடம் உண்டு நிலாச்சலம். அப்புறம் விஐபி மெம்பர்ஷிப். தேங்க்யூ எம் கயலன் கல்யாண். ஹாய் செல்லமே நிலா, உனக்கு ஜெமியில் அட்ரஸில் மெசேஜ் வந்துச்சா? மெயிலில் வந்துச்சான்னு கேட்க, ஜிமெயிலில் வந்துச்சான்ட்டா. வரலை பட்டோ, வரலை இன்னும். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஒரு வீடியோஸ் போட்டேன், யாரெல்லாம் பார்த்தீங்க? பேமெண்ட்டு பற்றி, யூடியூப் பேமெண்ட்டு பற்றி போட்டிருந்தேன், யாரெல்லாம் பார்த்தீங்க? யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? உண்மையிலே வந்து அந்த ப்ராப்ளம் இப்போ போய்கிட்டு இருக்கு. பார்த்தேன் மார்னிங், நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது யாருமே இல்லை அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி யாருமே வீடியோ போடலை. ஒருத்தவங்க மட்டும்தான் போட்டிருந்தான். ஓகே, யாரும் போடாதப்போ இப்போ நம்மளை மாதிரி எல்லாருமே தேடுவாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு அட்டன் டைமில் அப்படியே உட்காந்த இடத்துல டக்கு டக்குன்னு நான் நடுவில் டாபிக் நிறைய சேஞ்சஸ் ஆச்சு, அதை கட் பண்ண கூட இல்லை. எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரில. இது வரைக்கும் நான் வீடியோ மேக் அந்த மாதிரி யூடியூப் சொல்யூஷன் பற்றி நான் பேசி போட்டதில்லை இல்லையா, எனக்கு அதை பற்றி தெரியல. எனக்கா தோணுனது நானாகவே அப்படியே பேசி அப்லோட் பண்ணேன். மெம்பர்ஷிப்பில் நீ இருக்கணும், பட் ஓ ட்ரெஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா சொல்லு, நான் ஜாயின் பண்ணுறேன். அட பாவி, எப்படி கேட்குறான் பாருங்க, ஓப்பனாகவே கேட்குறான். அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன் நான் பார்த்தேன், கமெண்ட்ஸ் போட்டுட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஓ, ஷேர் பண்ணியிருக்கீங்களா? தேங்க்யூ மோனிக்குட்டி, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் யூடியூப்பில் இருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாது கைஸ். ஆட்சன்ஸ்னால் என்னன்னே ஃபஸ்ட்டு சில பேருக்கு தெரியாது. அது மெயில் வந்து அது படிக்கக்கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதை எடுத்துக்கிட்டு யாருக்கிட்டையாவது போய் கேட்டு தெரிஞ்சுக்க போவாங்க. ஏதோ பரவாயில்ல கைஸ், நான் படிக்கலைன்னா கூட சின்ன சின்னதையாவது நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் நான் இந்த யூடியூப்பில் வச்சு மேனேஜ் பண்ணுறேன். சுத்தமாக நான் ஸ்கூல் பக்கம் மட்டும் போகாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சமாச்சும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம எழுத்துக்கூட்டியாவது படிக்கிறதுனால கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கிறோம், நம்மளது நாமளே சமாளிச்சுக்கிறோம். கிரிக்கி சொல்லுங்க சுப்பு. ஓ, ஹார்ட்டில் நான் இருக்கேன். என் ஹார்ட்லேயும் நீங்கள் தான் இருக்கீங்களா? யுவர் ஸோ பியூட்டிஃபுல். பேர் போயிடுச்சு. இர்ஃபான், வெல்கம் இர்ஃபான். சுப்பிரமணி ரமணி. அப்புறம் வந்து ரியல்மீட்டா பாய், அதெல்லாம் கிடையாதுங்க. அஸ்கர் என்னாச்சு? பர்ச்சேஸ் பண்ண? ஆமாங்க, விஐபி எடுத்துக்கோங்க எல்லாருமே. சின்ன சின்ன ஆக்சஸ் எடுக்காமல் விஐபி பர்சனல் ஆக்சஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆல் மெம்பர்ஷிப் லைவ் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஏன் கமெண்ட்ஸ் அகைன் உங்களை குறைச்சி பேசினீங்க, வேண்டாம், டோன்ட் அண்டர்ஸ்ட். சரி, கண்டிப்பாக நான் வந்து என்னை குறைச்சி நான் பேசலை.
என்னைய நான் புகழ்ந்தும் பேச முடியாதேம்மா. அப்படி பேசினா அதான் சொல்லுவாங்கள்ல, தன்னடக்கம் வேணும் அப்படின்ட்டு. எப்படி நாமளே புகழ்ந்து பெருமையா பேச முடியும்? நான் பெருமையா பேசுவேன். என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு. ஆ எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன். டக் டக் டக்குன்னு கேட்பேன். அது ஒண்ணு இருக்கு என்கிட்ட. இருந்தாலுமே நான் வந்து ரகசியங்கள நெறைய மறைக்கிற ஆள். நான் வந்து ரகசியங்கள வெளிய சொல்ல மாட்டேன். அப்புறம் அனீஷ் எக்ஸ்ப்ளோசிவ் நிலா குட்டி பாப்பா டுடே எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க செல்லம்? அதுக்கு குறைச்சு பேசக்கூடாது. கடவுள் வந்து நம்மள எந்த அளவுக்கு நம்ம குறைச்சு பேசுறோமோ, அப்பதான் அவர் நம்மள உயர்த்தி கூட்டிட்டு போவாரு. இது என்னுடைய அனுபவம் வாழ்க்கையில. வீடியோ போடுவீங்களா? ஆமாங்க. வேங்காவா வங்காவான்னு தெரியல. ஆமாங்க. வாங்க மோதலாமா? பேரு பாருங்க ஐடி வாங்க மோதலாமா? டேய் மோதிடலாம்டா. நீ ஆம்பளையா? இல்ல நான் ஆம்பளையா? நீ ஆம்பளையா? இல்ல நான் ஆம்பளையான்னு பாத்துடலாமா? எங்க நிஷு இருந்திருந்தா அப்பவே நினைச்சேன்டி. நான் அப்பவே நினைச்சேன் நீ ஆம்பளை தான்னு. போட்டிருப்பானே கமெண்ட்ஸு. போடுவீங்க. ஆமாங்க. நீங்க மேரிடா? ஆமாங்க மேரிடு தாங்க. சூப்பர். வாங்க மோதிரத்துக்கா? வாங்க மோதிரலாம். சீக்கிரம் வாங்க. இப்படி டிஸ்போஸ் பண்ணுங்க. என்னய்யா இப்ப லேசா தட்டுனதுக்கே விழுந்துட்டான். சூப்பரா இருக்கும் சுவா. லைக் போட சொல்லிக் கொடுங்க. செல்லக்குட்டிங்களா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்கை விட கொஞ்சம் சப்ஸ்கிரைப் அதிகமானாலே எனக்கு போதும். பாப்ஸு புகழும் வேண்டாம், இகழவும் வேண்டாம், இயல்பாக பேசுங்க. கண்டிப்பாக. நீங்கள் ஒர்க்கு பண்ணுறீங்களா? ஆமாங்க ஒர்க்கு தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடை பெருக்கிறேன், துணியை துவைக்கிறேன், துவைச்சதை காய வைக்கிறேன், அதுக்கப்புறம் அதை மடிக்கிறேன், அப்புறம் பீரோக்குள்ளே எடுத்து நான் வைக்கிறேன். அதே மாதிரி நான் சமைக்கிறேன், சோறு அடுப்பில் போடுறேன், குழம்பு போடுறேன், குழம்புக்கு முன்னாடி காயை நறுக்கிறேன், அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி வதக்குறேன். அப்பாடா எம்முட்டு வேலை கடவுளே! நீங்கள் தின்னு போட்ட தட்டை எல்லாத்தையும் நாங்கள் கழுவுறோம். என்னென்ன வேலை, நடுவில் டீ கேட்குறீங்க, ஸ்நாக்ஸ் கேட்குறீங்க, அப்போ தான் வத்தல் கேட்குறீங்க. வத்தல் நான் மூட்டையாக வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். மோனியும் அவங்க குறைச்சி பேசுகிற தன்னடக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க. குறைச்சி பேசுனா தன்னடக்கம்னு நினச்சிக்கிட்டாங்கன்றீங்களா? அது என்னன்னு தெரில. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். சின்ன வயசுலேருந்தே என்னைய நான் வந்து ரொம்பவே வந்து என்னைய எல்லாரும் டேமேஜ் பண்ணுவாங்க. அதனாலே சரி அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளே டேமேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்படி பண்ணிக்கிறது. ஹாய்மா தளபதி. ஹாய் தளபதி நிலா வணக்கம். யார் அது பேர்? முருகேசன் கோல்ட். அலெக்ஸ் ஹாய் அலெக்ஸ் வெல்கம். சிவா சுமன் நீலமேகம் தமிழ் ராகவன் அருண் ஹெட் வாங்க செல்லும். ஏன் ஃப்ரெண்ட ஐடியில் இருந்து பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து அதில் நீங்கள் ஷேர் பண்ணணும். அதில் ஷேர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அதை அப்படியே உங்கள் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஜிபே இல்லை அப்படின்னா, இல்லை அவங்க ஃபோன்லேயே ஜிபே பண்ணி ஜிபேலாம் பண்ணாதீங்க. ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன எந்த செகண்டில் ஓடி இருக்கு? 43. ஓகே இதை அப்படியே வந்து கிளியர் பண்ணிடணும். 42 to 44க்குள்ளே. ஓகே செல்லக்குட்டி அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அவங்க மொபைல்லே பார்த்துக்கோங்க. 42 44 நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபோன் ஹேங் ஆகுது, கடுப்பாக இருக்குது. நான் ஒன்று தொட்டால் அது ஒரு கன்றாவி வருது. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தங்கங்களே. 42 44 ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நான் கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். சரி அதை போய்ட்டு ரிமூவ் பண்ணுவேன். அப்புறம் ஆமாம் வாங்க அதே தான். ஷங்கர் ஹாய் ஷங்கர்.
ரமேஷ், ஹாய் ரமேஷ். ஒரு டைம் நின் நின்னாங்க பார்க்கலாம். யாரு? உங்க ஹஸ்பண்டெல்லாம் தெரியுமா? நீங்க சாதாரணமா லைவ்ல தானங்க போறோம். யூடியூப் ஆன் பண்ணி பாருங்க. எல்லா லேடீஸுமே லைவ்ல தான் உட்காந்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா லேடீஸ் மட்டும் கிடையாது. ஆம்பளைங்களும் லைவ்ல தான் வந்து உட்காந்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது. வயசானவங்க, தாத்தா, பாட்டிங்க எல்லாருமே இப்போ வந்து யூடியூப் ஆன் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. தங்கங்களே, செல்லங்களேன்னு ஏதோ பேசுறாங்க. இதுக்கு வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா என்ன? தெரியலனா என்ன? இதுல என்ன இருக்கு? உட்காந்து லைவ் ஆன் பண்ணி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் வெட்டியா சொந்தக்காரங்க கிட்ட ஃபோன்ல அடிச்சு அடிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பிரயோஜனம்? சரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அவங்க கிட்ட பேசினா சண்டை வருது. உங்ககிட்ட பேசினா சிரிப்பு தான் வருது. சிரிப்பு முக்கியமா? சண்டை முக்கியமா? சண்டையா முக்கியம்? சிரிப்பு தானே முக்கியம். உங்க அழகான தொப்பைய மறைக்காதீங்க. செல்லக்குழி என்ன என் கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. அடடா! அழுதது என்னமோ மாரி இருக்கு. எவ்வளோ அழகா நான் ரெடியாகி வந்தேன் தெரியுமா? கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. கண்ணும் செவந்து போய் இது இது பாருங்க. இது நாளைக்கு அப்படி வீங்கி போய் நிற்கும் தண்ணி கோத்துக்கிட்டு. எவ்வளோ அழகான கண்ணு. தேவையில்லாமல் அழுது. என்ஜாய். அப்புறம் அச்சோ வா செல்லும் நான் தூங்க வைக்கிறேன். லீலா செல்லம் வணக்கம். வணக்கம் வணக்கம் அருண். தண்ணி தண்ணி வீணா போச்சா? குடி தண்ணியா? அது என்ன கண்ணு எறும்பு கடிச்ச மாதிரி இவ்வளவு தாண்டி வீங்கி இருக்கு. அழுதது அந்த அளவுக்கு. இப்போ பாரு, நீ இப்போ பார்க்காத, இன்னும் பாரு. நான் தூங்கி எழுந்தோடனே காலையில் பாரு, என் கண்ணெல்லாம் அப்படி வீங்கி இருக்கும். எதுக்கு செல்லம் அழுதேன்? எல்லாம் பேக்கேடிங்க தான். காய் சிப்பி 922 குடைக்குள் மழை. யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. பொலியலை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? இருக்குமா? இப்போ தான் ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் ஆன் பண்ண போகிறேன். இப்போ லைவ் முடிஞ்ச அடுத்த நொடி வந்துடுவேன். கரெக்டாக இன்னும் 13 நிமிஷம் இருக்குது. நான் மெம்பர்ஷிப் லைவ் ஆன் பண்ணேன். அந்த டாபிக் உள்ள போகாதீங்க. போகலை முனிக்குட்டி. வணக்கம் மேடம். டீ காஃபி சாப்பிட்டாச்சா மேடம்? என்ன மேடம் இந்த நேரத்துக்கெல்லாம் கமெண்ட் பார்க்குறீங்களா? பார்த்துட்டு தாம்மா இருக்கேன். யூ ஆல் வெல்கம். விஆர் பிகே குரூப் வாங்க. அக்கா தூங்குங்க. கண்டிப்பாக. பாப்ஸ் இன்னைக்கு போட்ட மெசேஜ் தான் லாஸ்ட். இனி என்கிட்ட இருந்து அது மாதிரி மெசேஜ் வர்றது. மென்டல் கசாபாத் தோணும். அதாவது என்னன்னா, அது சொன்னதுனால தான் இங்கே அப்படிலாம் கிடையாது. சொன்னா தானே தெரியும். சொல்லலைன்னா எப்படி தெரியும்? பைத்தியம். பைத்தியமே பைத்தியம். என்கிட்ட திட்டு வாங்கினா தான் பாப்ஸ் உங்களுக்கு தூக்கம் வரும். ஆமாம், என்கிட்ட திட்டு வாங்கி சுமார் ஒரு 6 மாதம் இருக்குமா? நீங்கள் திட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ திட்டு வாங்கணும். சூப்பர். மெம்பர்ஷிப்ல என்ன பேசுவீங்க? ஏதேதோ பேசுவாங்க. டேய் டீ போட்டுட்டே சாப்பிடலாமா? டீ சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க. நிலா தூக்கம் வருதா? படிச்சுட்டு தான் இருக்கேன் அருண். ஒய் ஆர் நாட் ரீடிங் மை மெசேஜ்? சரி இப்போ போடுங்க. கமெண்ட்டை படிக்கிறேன். நிலா தூக்கம் வருதா? வரலப்பா, தூக்கம் வரல. சுத்தமாக வரல நிஜமா. டீ எனக்கு வேண்டாம். இந்த டைமில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி சூடாக ஒரு கப்பு டீ வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஜாலியாக இருக்கும். நீங்களும் நானும் சேர்ந்து பாப்ஸ் ஐ ஃபீல் கில்ட்டி. இனி மெசேஜ் வராது. செருப்பு பருப்பு. எனக்கு ஒரு கப்பு டீ கிடைக்குமா? டேய் பால் டப்பா, அமுல் டின்னு. அட ஃப்ரான்ஸு
அட பிரெஞ்சு நாட்டுக்காரனே! பிரெஞ்சு நாட்டுக்காரனே! கில்ட்டியா? அப்படின்னா? நமக்கு நம்ப அகராதியில அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாதாச்சே! உங்களுக்கு என்ன டீ வேணும்? எனக்கு போண்டா டீ ரொம்ப பிடிக்கும். முணங்காதீங்க. வெட்கமா இருக்கு. ஓ! பேசுறீங்களா? அதுவே முணுங்குற மாரி தான் இருக்கு. ஐயோ! இப்பதான் கவனித்தேன் உங்க சாரி சூப்பர். ஆஹா! ஆஹா! எஸ்டர்டே நைட்டு சில்வர் மெம்பர்ஷிப் வரல. எஸ்டர்டே நைட்டு சில்வர்ன்னு கிடையாது. பொதுவாவே நான் மெம்பர்ஷிப் வரல. கரண்ட் போயிடுச்சு. அதுக்கு தான் நான் போஸ்ட்ல போட்டிருந்தேன். சாரி காய்ஸ் எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் நாளைக்கு மொத்தமா சேர்த்து வெரி ஹாட்டா மெம்பர்ஷிப் போட்டுடுறேன்னு நான் நேத்து ஒரு போஸ்ட் போட்டேன். பார்க்கலைங்களா? கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு சேர்த்து இப்ப நம்ம ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் வந்துக்கலாம். உங்க குரல் அழகா இருக்கு. ஒரு பாட்டெல்லாம் கேட்காதடா. பாட்டெல்லாம் எனக்கு பாடவே வராது. அப்படியே நான் பாடுனேனாலும், அப்புறம் நீங்க எல்லாரும் நெனச்சு அழுக ஆரம்பிச்சுருவீங்க. என்ன தெரியுமா? ஸ்வர்ணலதா மேம் இல்லாம போயிட்டாங்க. இருந்தாலும் உங்க வாய்ஸ்ல அவங்க ஞாபகத்த எனக்கு உண்டு பண்ணிட்டீங்கன்னு ஒரு பக்கம் அழுகுவீங்க. அதனால தான் பாடாம இருக்கேன். இன்னொரு பக்கம் சரி விடுங்க. டெய்லி நான் சொல்றது தான். உன்னோடத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அமுது கருமம் புடிச்ச நாயே! செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டன கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரீன் இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே. ஃபர்ஸ்ட் சேனல் சிற்பி 922 கிரீன்வே, செகண்ட் சேனல் சிற்பி 922 கொடைக்கல் மழை. வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஷியோ ப்ரோ நீங்க ஷேர் பண்றீங்க தான் எங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டாப் பண்ண. அதத்தான் நான் சொல்றேன். கிறுக்கனுக்கு. அது ஒண்ணும் இல்ல மோனிமா. என்கிட்ட திட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க முதல்ல எப்படி தெரியுமா? சண்டைனா சண்டை, உன் வீட்டு சண்டை, என் வீட்டு சண்டை இல்ல. அப்படி ஒரு சண்டை சரோ கிட்ட கூட போட்டது கிடையாது. அந்த மாரி சண்டை போட்டா சரோவுடைய அ பேக் தாங்குமான்லாம் எனக்கு தெரியாது. சரியான சண்டை, சரியான சண்டை. இங்க பாருங்க, கத்துற கத்துல அப்படியே இங்க வரைக்கும் கேட்கும். அங்கருந்து என்னாச்சு? என்னாச்சு? என்ன பிரச்சனை? நடு ஜாமத்துல கத்திப்போம். 3 மணிக்கு, 4 மணிக்கெல்லாம். மீட் பண்ணாம லைவ் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் அத போய் பண்ண சொல்றியா நீ? கல்யாணம் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு சாம்தாஸ். ஜிகே ஹாய் ஜிகே. வினோத், ரமேஷ், முத்து, மீனா வாடா, வாடா, வாடா. மகா ஹாய் மகா. ஜிகே மாஸ்க் ஓப்பன் ஒன்ஸ் ப்ளீஸ் மாஸ்க் ஓப்பனு. புரியுது ப்ரோ. ஷேர் பண்ணா தான் அவன க்ளோஸ் பண்ண முடியும். ஆல்வேஸ் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பெர்சன். டேய் வாங்க மோதலாம். மூஞ்சி மொகர. நான் ஏதாவது திட்டிட போறேன். ஒழுங்கா ஓடிடு. போட்ட கமெண்ட்ஸ் என்ன 100 வாட்டி போட்டுட்டு இருக்க. ஒரு மனுஷன் போடலாம். காப்பி பண்ணி போடலாம். ஒரே முட்டா பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு கண்ணெல்லாம் புரியுது. எனக்கெல்லாம் மயக்கம் வந்துரும்டா. மயக்கம் வந்துரும். ஒரே கமெண்ட்ட ரிப்பீட் மோட்ல டைப் பண்ணா. எப்படி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண? லைவ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நெறைய வாட்டி. சிரிக்கிறாடா, சிரிக்கிறா. அப்புறம் ஐயோ! இவன் ஒருத்தன் இப்போ உடனே நெக்ஸ்ட் கமெண்ட்ட மாத்திட்டான். பால் சாப்பிடலாமா? பிக் பாஸ்லருந்து திவாகர் வெளிய வந்துட்டாரு. போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட பால் எக்கச்சக்கமா இருக்காம். அவருடைய பண்ணையில. போங்க போயிட்டு அவர்கிட்ட கேட்டு குடிங்க பால். பாய் நிலா. ஓகேடா அஸ்கா. பாய் செல்லம். உங்களுக்கு பொண்டாட்டி வேணும். எனக்கு பொண்டாட்டி வேணுங்க. பொண்டாட்டி என்ன? கடையில விக்கிற ஆ ம குச்சி ரொட்டி, குருவி ரொட்டி நெனச்சுக்கிட்டியா? பொண்டாட்டிடா. ஜமால் முகமது. கட்டிக்கவா உன்னோ? எத? இந்த கிஸ் எப்படி இருக்குன்னா, எலிக்குட்டி கத்துற மாதிரி இருக்கு அழகே. அப்படியா? கடிக் ஐயோ! இவன் கமெண்ட்ஸ் ரிப்பீட் மோட்ல போட்டு கமெண்ட் பாக்ஸையே
இப்போ மறைக்கிறா. இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது நம்ம மெம்பர்ஷிப் லைவ் போகிறதுக்கு. 6 மினிட் தான் இருக்குது மெம்பர்ஷிப் லைவ் போகிறதுக்கு. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஷோ தான் இன்னைக்கு. ஏன்னா நேற்று நம்ம வராததுனால இன்னைக்கு உங்களுக்கு போட்டுடலாம். சிற்பி 922 குடக்கல் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ரெண்டு இருக்கும்டா, இருக்கும். உனக்கு உன் கண்ணுக்கு தெரியும். அதுதான் நீ பார்த்துட்டு இருக்க. ஓ, இது எல்லாம் இருக்கும் தான் செய்யும் தெரியும். உண்மையா உங்க 2 பேருடைய ஹெல்ப் வேணும். நிறைய வேலை இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு தான். இப்படி தாராளமாக எல்லாருக்கும் கிஸ் தாரீங்களே. மொத்தம் இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஹவு டு சப்ஸ்கிரைபா? சப்ஸ்கிரைப் கூடமா தெரியாது. சரி, ஓகே. இதோ இருக்கு பாருங்க மேலே சப்ஸ்கிரைப். இது இப்படி டச் பண்ணுங்க, அப்புறம் ஆல் கொடுத்துருங்க, முடிஞ்சிச்சு. ஜாயின் பண்ண தெரியாதவங்க இந்த காசு பண்ணுற இடத்துல டாலர் சிம்பிள் இருக்கு பாருங்க. இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஒன்று வரும். அதையும் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு என்ன லைவ் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அருண், இது காமன் லைவ்மா, எல்லாருக்கும் எப்படின்னு பார்த்துக்கலாம். மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கலாம். அதான் அதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் ஷோ. அது இல்லாமல் எப்படிங்க? சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சுபாஷ், ஹாய் சுபாஷ். நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. முத்து மீனா யார் அது? சந்தோஷ் தானே? எப்படி மெம்பர்ஷிப் ஆகுறது? கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல டாலர் சிம்பிள் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்னு வரும். சூப்பர் மாஸ்க்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஆசை, எப்படி தான் உங்கள் அழகை பார்த்து கக்குறீங்களோவா? எப்படி மெம்பர்ஷிப்பு? அப்புறம் ஓகே பாய் நிலா செல்லும். டே அஸ்த அப்போ இடிச்சுக்கிட்டேன். விருன்னு ஷாக்கு மாதிரி அடிக்குது. நம்மளோட முட்டி இருக்கே, இந்த முட்டி, இந்த இதில் அப்படியே பட்டக்குன்னு ஒரு இடி தான். இல்லை பாய் நிலா செல்லும். ஓகே 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 ஓகே. பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோமா? பேசிக்கிட்டே உங்களுக்கு ஷோ லைவ்னா சில்வர் பிளாட்டினம் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கோல்டு லைவ் வந்துடுறேன். டைம் தோ இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது மெம்பர்ஷிப் லைவ் வர்றதுக்கு. இருக்குடா லைட்டாக அரவிந்த். தேங்க்யூ, நெவர் மைண்ட். வெல்கம் டு ஸ்பெஷல் ஷோ லைவ். உள்ளே வாங்க. கரெக்டாக இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது. ரஞ்சித், தேங்க்யூ ரஞ்சித். ஏ மகேந்திரா, எஸ்கே அதெல்லாம் வேணாண்டா. டேய் வேண்டாம், அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன். நீ அதெல்லாம் போய் எதோ துருன்னு எதையாவது பண்ணி கெடுத்து விட்டுடாதுடா. அஸ்கார் வேண்டாம், அது வேண்டாம். நீ எனக்கு இது பண்ணணும்னு துணிஞ்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ்டா. முடியாத கட்டத்துக்கு நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். நான் உனக்கு தூக்கம் வரவில்லை, டயர்டாக இருக்கும். ஏதாவது கோல்டு வாங்க போகலாம். இதோ போகலாம். இது வேற பிரச்சனை. என்னாச்சு? ஏன்டா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா? எவனையாவது இழுத்து போட்டு அடிச்சிட்டியா? சொல்லுடா. எவனையாவது இழுத்து போட்டு அடிச்சிட்டியா? ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா ரவுடிசம் பண்ணுறதுக்கு? சொல்லு. ஒரு மொத்த உருவமாக நானே இருக்கேன். நான் மட்டும் மாஸ்க்கை கழட்டி என் மீசையை முறுக்குனேன்னு வச்சுக்கோங்க,
அத்தனை எதிரில் இருக்கிற பசங்களும் காலி மர்க்கையா. கடிக்காவா உங்களுக்கு மேலாண்டு. அதே தான் தமிழ் இருக்கு, வாங்க மெம்பர்ஷிப்புக்குள்ள வாங்க. இல்லை ஆக்சிடென்ட்னுலாம் பிரச்சனை. ஓ ஆமாச்சு, ஆஃபர் இருக்குங்க. பார்த்து யாருக்கு, உங்களுக்கா இல்லை வேற எதுக்குமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் 60 மினிட். அடப்பாவி, ஒரு 2 நிமிஷம் கூட கூடுதலாகும் குறையும். அதுக்காக இப்படி கவுண்டர் பண்ணிட்டு இருக்கா. குளிருது எனக்கு, என்னன்னு தெரியல, உடம்பு தாங்கவே மாட்டேங்குது. ஃபேன் போட்டால் ரொம்ப குளிர் வந்துடுது. அப்படியே ஆஃப் பண்ணால் புழுக்கமா இருக்கு. இல்லைன்னா சைலண்டா இருக்கு. எனக்கு தான் கடிக்கவா. செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 922 கொடுக்கல் மழை யூடியூபில் மட்டுமே. சாப்பிடல, அதனால தான் நோ எனர்ஜி. ஓ நான் நினைச்சேன் அப்பவும் எங்கள் மோனி வந்து கரெக்டான ஆளியா, கரெக்டாக கணிச்சிருவோம் எதையா இருந்தாலும். லவ் யூ தங்கம். எனக்கு உனக்கா என்ன ஆச்சு? எவன் வந்து இடிச்சான்? நம்ம பார்த்து போனாலும் இந்த சண்டால சிரிக்கணுங்க, அடங்க மாட்டேங்கிறானுங்க. எவன்டா அந்த கேடிஎம் பைக்கை கண்டுபிடிச்சவன்? போயிட்டே இருக்கும்போது நம்ம முன்னாடி சீன் போடணுன்னே சறுக்குன்னு போகிறான். அப்படியே ஒரு காற்று மட்டும்தான் இந்த இடத்துல அடிக்குது. அப்புறம் திடீர்னு நம்ம நின்று போய்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு சண்டால சிரிக்கி பாலத்து மேலே, அந்த பிரிட்ஜு மேலே ஏற போகுது. அடுத்த பாலத்தில் இருக்கிறவ சறுக்குன்னு இப்படி கிராஸ் பண்ணி சைட் பாலத்துக்கு போகிறா. நான் கூட அது ரொம்ப நேரமாக அது ஆம்பளையா பொம்பளைன்னு உத்து இவங்களும் ஸ்பீட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. பாலத்து மேலே நாங்கள் ஏறிட்டோம், ஏற போகிறோம். அவளுக்கு பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு பாடியை பின்னாடி பார்க்கும்போது ஆம்பளை நினச்சிக்கிட்டேன், குர்த்தா போட்டுட்டு போகிறான்ட்டு. அப்புறம் பார்த்தா ஷால் பறக்குது. சரி ஓகே, இது வந்து கேர்ள்ஸ் இல்லை, இது வந்து பாய்ஸ். இது பாய்ஸ் இல்லை, கேர்ள்ஸ் தான். சாதா ஒரு ஸ்கூட்டியில் போகிறா சிரிக்கி. அவ்வளோ வேகத்தில் போகிறவே நம்மளை இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாப்புல இருக்கு. இவ்வளோங்க அடங்க மாட்டேங்கிறாளுங்க. பைக்கு ஒன்று கொடுத்துட்டானுங்கய்யா. ஐயய்யே, ரோட்டில் நம்ம ஒழுங்காக போனாலும் வர்ற கழிச்சிட ஒழுங்காக வரமாட்டேங்குது. ஐ எம் ஃபுல் சப்போர்ட் மேடம். தேங்க்யூ நானி, தேங்க்யூ. குட் நைட் முகமது, குட் நைட். சிற்பி 922 கொடுக்கல் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம மெம்பர்ஷிப்புக்கான டைம் வந்து விட்டது. ஸ்கூட்டியை கண்டா ஏனைகளை மிரண்டு ஓடுது, நாங்கள் எல்லாம் ஏமாத்துறோம். உண்மைதான்ப்பா. இந்த பொண்ணுங்களுக்கு வண்டியே ஓட்ட தெரியல, பந்தாதான் காட்டிகிட்டு இருக்காளுங்களே தவிர. நான் அந்த அக்காவை பார்த்துடுறேனிலா. உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லடா, நீ தானே சொல்லுடி. ஆமாம் மகேந்திரா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓஹோ, பக்கத்து ரோடு உங்கள் அம்மாவா? ஓகே ஓகே ஓகே. என்ன சொன்னீங்க? உங்கள் அம்மா ஒரு ரோடு கிராக்கியா? ஐய, என்னங்க மகேந்திரன் இப்படி போடுறாரு கமெண்ட்ஸு? மகேந்திரனோட அம்மா வந்து ரோட்டு கிராக்கியா? அவனுக்கு பிடிக்குமா? என்னங்க ஒரு பெத்த தாயை போய் இப்படி போடலாமா யாராவது கமெண்ட்ஸு? அசிங்கமாக இருக்கு, வாயெல்லாம் பூசுதுங்க நமக்கு படிக்கிறதுக்கு. அவங்க அம்மா ரோடு கிராக்கின்னு போடுறான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. வாங்குதோ, வந்துடுறேன். ஹாய் மேம், யூஆர் ரிமெம்பர் மீ. வாங்க. யார்? ஜெகதீஷ் தெரியுது, வாங்க. அவன் பேட் பாய். அது தப்பு தானே. பாருங்க அவன் எப்படி போடுறான் மகேந்திர கமெண்ட்ஸை. அவங்க அம்மாவை பற்றி அவனே தப்பாக போடுறான் லைவில் வந்து. மகேந்திரன் எந்த ரோடு சொல்லுங்க? ஏன், எதுக்கு ரோடு அட்ரஸ்? நீங்கள் எதுவும் போய் பார்க்க போகிறீங்களா சங்கர்?
திவா ஓகே திவா, ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஜாயின் பண்ண தெரியாதவங்க, இந்த டிபி இப்படி டச் பண்ணதுமே ஜாயின் பட்டன் கேட்கும். இந்த ஜாயினையும் இப்படி தொடுங்க. மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஸ்பெஷல் ஷோ எங்கே இருக்குன்னு ஒரு கேப்ஷனாக படித்து பாருங்கள். பார்த்துட்டு அப்படி தொட்டிங்கன்னா அதுவே கேட்கும், உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லி கேட்கும். சங்கர் நேஷனல் ஹைவேல தான் மகேந்திரனோட அம்மா இருப்பாங்களாம். எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? அது ஏன் கேட்குற? என் மேலே அவன் ஊரில், நான் அவன் மேலே ஊரில் ஒரே கூத்து கருவம். உருண்டது தான் உருண்டை. ஒரு பொண்ணு மேலே உருண்டுண்டா கூட லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணுன்னு சொல்லவே தேவையில்ல. உருண்டல்ல ஆட்டோமேட்டிக்காக பொண்ணு தாலியை வாங்கி உன் கையில் கொடுத்துருக்கோம். போய் ஒரு பொண்ணு பையன் 2 பைக்கில் மோதி உருண்டுருக்கீங்க. செக் நினைச்சாலே சிரிப்பாக வருது. மகேந்திரனோட அம்மா சேலத்தில் நிற்பாங்களாம். கருமோ. ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சேலத்துலலாம் போகவே முடியாதான். ஆம்பளைங்க லேடிஸ் மாதிரி புடவை கட்டிக்கிட்டு வந்து நிற்பானுங்களாம். அப்படி இப்படி கையை காட்டுவாங்களாம். டக்குன்னு யாராவது பாவப்பட்டு லாரிக்காரன் பைக்காரன் நின்றுட்டாங்க அப்படின்னா அப்படியே கொத்தா கூண்டோட அப்படியே கவ்வி பிடிச்சி இழுத்துட்டு போய் வாட்சு ஃபோனு நகை எல்லாத்தையும் கழட்டிட்டு வேற பைக்கையும் பிடிக்கிட்டு வேற ஆளாக அனுப்பி விட்றாங்களாம். அதில் எக்ஸ்பர்ட்டான்னு நினைக்கிறேன் மகேந்திரனோட அம்மா. சொல்லுங்க. ஐயோ அஸ்கர் சரோ ப்ரோ, குட் நைட். ஏன் என்னாச்சு? சிவா ப்ரோ, மோனி அட்வான்ஸ் குட் நைட். சாப்பிடுங்க. ஏய், என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? சொல்றா, என்ன அட்வான்ஸ் குட் நைட்டு? இப்போ குட் நைட் சொல்ல ஆரம்பிச்சு மறுபடியும் இன்னொரு குட் நைட்டுக்கு வருவேன் தானே? மகேந்திரா யார்? உங்கள் அம்மா பிட்டு பட நடிகையா? எது? ஷக்கிலாவுக்கு தங்கச்சி ரோலில் நடிப்பாங்களா? இது வேறையா? சொல்லவே இல்லை நீங்கள். சி, நானுங்க இன்ன வரைக்கும் லைவில் ஒரு தன்னோட தாய் இவ்வளோ கேவலமாக அவன் கமெண்ட்ஸை போட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். அவங்க அம்மா சேலம் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்களா? இதில் எங்கே நடக்கும் கன்றாவியே. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா என்னமோ ஒன்று இப்போ போட்டானே, என்ன போட்டா? பிட்டு பட நடிகை அவங்க அம்மா. அது ஷக்கிலாவுக்கு தங்கச்சி ரோலில் நடிப்பாங்களாம். ஷக்கிலா ரோலையே சுற்றி பார்க்கவே பல நாட்கள் ஆகும். தங்கச்சி ரோலை எத்தனை நாளாக சுற்றி பார்த்தாங்களோ. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு வாட்டர் குடிச்சிட்டு மெம்பர்ஷிப்பு போங்க. கண்டிப்பாக. இது போகும்போது முன்னாடி சாப்பிடுங்க. நான் எங்கே பேசுகிறேன் பாருந்தா, எனக்கு அவன் கமெண்ட் போடுறான். அவன் கமெண்ட்டை தான் நான் படிக்கிறேன். எஸ். சரி, ஓகே, லைவ் முடிச்சுக்கலாமா? டைம் ஆயிடுச்சு, மணி 1:40 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம போய் மெம்பர்ஷிப் லைவ் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் உடனே உள்ளே ஜாயின் பண்ணி டக்குன்னு வாங்க. ஷோ போய்கிட்டே இருக்கும். ஒரு 15 நிமிஷம் தான் போகும். சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டுமே. ஃபஸ்ட்டு சேனல் நேம் சிற்பி 922 கிரீன்வேல். செகண்ட் சேனல் சிற்பி 922 கொடைக்குள் மழை. ஃபுல் வியூ நான் எழுந்திரிச்சு நிற்கவே இல்லை. எனக்கு ஹைலைட்டு தேவைப்படுது. போட்டு ஐயோ நான் வந்து மாட்டு அம்மா பயந்துட்டேன். என்னோட நிழலை பார்த்து நான் தடவை பயந்துருக்கேன். இன்னைக்கு நான் சுற்றி போடணும். என்னன்னு தெரியல, பயம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போல்லாம் அதிகமாக. இன்னைக்கு அப்படி தான் வண்டியில் போயிட்டே இருக்கும்போதே நான் பயந்துட்டேன். அந்த ஏரியாக்குள்ளே போய் போகும்போதே இருட்டை பார்த்தவங்களே ஆட்டோமேட்டிக்காக
இதுக்கு முன்னே அப்படிலாம் ஆனது கிடையாது. இப்போ தான் என்னமோ புதுசாக கொரட்டை சவுண்டு கேட்குது பாருங்க. எங்கே போயிட்டீங்க? இங்கே தான் இருக்கேன். எங்கே போயிட்டீங்கன்னு வண்டி வழி மாறி உள்ளே போயிட்டோம். பார்த்தா அந்த சைடு ஒரே காடு. வீட்டோட எல்லைங்கள்லாம் தெருவு அப்படியே முடிஞ்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டு. அப்புறம் உடனே வண்டியை திருப்புறதுக்குள்ளே சேத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஒரே மழை பெஞ்சு அங்கே சேரு. வளைக்கிறதுக்குள்ளே 2 டாக் அப்படியே கால் கிட்ட வருது. எனக்கு பார்த்த உடனே பயம் தாங்கல. வண்டியை வளைங்க, ஏண்டி நீ கத்தி தொலைக்கிற? ஏன் இவ்வளோ இருட்டா இருக்கு? சீக்கிரம் வண்டியை திருப்புங்க. இந்த தெரு கிடையாது, நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு. இந்த தெரு தானடி நீ கூட்டிட்டு வந்த அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு வழியாக தான் இப்போ வரும்போது மணி 8 மணி இருக்கும். 8 மணியே 12 மணி மாதிரி இருந்துச்சு அந்த தெரு. ஐயோ, அந்த தெருவில் ஒரு வீடுமே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பங்களா. ஆனால் பார்த்தா ரோடு அப்படியே இருட்டாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை, அப்படி இருக்கு. வா தலை, நீ என்ன இப்போ கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிற? தான் கமெண்ட்ஸ் காட்ட மாட்டேங்குது. இப்போ ஜாயின் பண்ணாலும் எங்கே அமௌண்ட் உனக்கு காட்ட மாட்டேங்குது ஜாயின் பண்ணாமல். அப்படிலாம் இல்லை தலை, அப்படி தான் இருக்கும் சில நேரம். வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வா, எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும். இன்னைக்கு போகிறதா இருந்தோம்மா கோவிலுக்கு. செவ்வாய்க்கிழமை ஃபங்க்ஷன் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிருப்போம். நான் இப்போது ஸ்டாண்ட் இப்படி வச்சுட்டு இப்படி திரும்பினேன் கைஸ். என்னுடைய புடவை நிழலில் பார்த்து இந்த சிடுக்குன்னு தூக்கி போடுது. பயம் வருது. தூங்கும்போது தூக்கி தூக்கி போடுது. கெட்ட கனவாக வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல எனக்கு. நான் பாத்ரூம்குள்ளே இன்னைக்கு குளிக்க போகிறேன். அதுக்கே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதான் பயம். நேற்று லைவ் முடிச்சல, லைவ் முடிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு தண்ணியை திறந்த பாருங்க. இப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது ஜக்கில் தண்ணி என்னோட கை இப்படி போச்சு பாருங்க. அதுக்கே எனக்கு தூக்கி போட்டுடுச்சு. இதெல்லாம் இதுக்கு முன்னே அப்படி நடந்ததில்லை. இப்போ தான் அந்த மாதிரி ஆகுது. என்னன்னு தெரியல. சரி போகட்டும். சட்டை போட்டுட்டு இருக்கியா? ஜாக்கெட் அது ப்ளவுஸ் ஸ்டைலு பாரு. தொப்பை வேற இருக்கா? கொஞ்சம் இது பண்ணிட்டு எட்ட போயிடுறேன், அப்பதான் தெரியும். சிப்பி 922 கொடைக்கும் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணி ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப்குள்ள ஓடி வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஃபேன் போட்டாக்கா அப்புறம் அதனால ஹைலைட் எடுக்க முடியாது. ஒரு குறன்னு ஒரு சவுண்ட் அதிகமாக இருக்கும். லைக் போட சொல்லி கொடுங்க காய்ஸ். லைக் போட்டுட்டீங்களா? யாரெல்லாம் லைக் போட்டீங்க? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் எப்படி டபுள் டச் பண்ணுங்க. அப்புறம் சூப்பர் சாட் எப்படி செய்வது? நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் சாட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சில்வர் ஆக்சஸாவது போட்டுடுங்க. அம்மோ பாப்ஸ் வழக்கமாக நடக்கிறது தானே. பயம் அப்படியே தைரியசாலி மாதிரி பில்டப்பு அப்படிலாம் இல்லை. பயப்பட வேண்டாம். அதுவே வந்து எனக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ரொம்பனா அந்த டைமில் என்ன பயமாக இருந்தாலும் உடனே நான் என்னோட வேகத்தை நான் காட்ட ஆரம்பிச்சிருவேன். டைலர் கடையிலிருந்து தான் சட்டை போட்டு வாங்கிட்டு வருதான்னு பார்த்தா அந்த சட்டை ஒரு நாள் கூட போடலாம் போட்டு இருக்கு. இப்போ நான் போட்டிருக்கிறது சட்டைன்னு என்ன கிண்டல் பண்ணுறேங்க. இது சட்டையா? இது ரசிக்க தெரியலடா உனக்கு. இது அழகான ப்ளவுஸ். இது எவ்வளோ பாரு, ஃபுல்லாக கவர் பண்ணி கொஞ்சம் கூட கேப்பே தெரியாத அளவுக்கு நான் தச்சு போடுறேன். என் அளவுக்கு யாராவது ப்ளவுஸ்லாம் தச்சு போடுறாங்களா? இங்கே வரைக்கும் கை அப்படியே வந்து தெரியும். ஸ்கின் ஃபுல்லாக டைட். நான் பாருங்க ஃபுல் ஸ்லீவ் போட்டு எவ்வளோ அழகாக ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். சிவா ப்ரோ கமெண்ட்ஸ் போட்டால் ஃபோன் பின்னாடி வச்சுருப்பாங்க.
நீங்கள் கமெண்ட்ஸ் எப்போ போட்டாலும் ஒன்று நான் இப்படி வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு 2 கமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு உடனே நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். கண்ணுக்கே தெரியும். ஐயோ! பாப்ஸை நினச்சா எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கு. இது ஃப்ரீ இல்லை, அதான் கவர் பண்ணிக்கிறேன். ஜாக்கி செல்லக்குட்டிக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. பாப்ஸு உனக்குமா சாம்பியன் யார் யார் ஹேண்டல் பண்ணுங்க. பாப்ஸை காமிக்கணுமா? பாப்ஸு இப்போ நீங்கள் வடிவேலு இப்படி திறந்து நீங்க இப்ப காமிக்கணும் பாருங்க. பாப்ஸ் காமிங்க. ரைட்ல டர்ன் பண்ணுங்க. லிரிக்ஸ் ஷர்ட் போட்டுட்டு வாங்க. ஷர்ட் தாங்க போட்டுட்டு இருக்கேன். ப்ளவுஸ் மாடலில் ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சரி ஓகே போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், லைக் போட்டுட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே போதும். உங்களை நான் மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் லைவுக்கு போயிடலாம். அப்புறம் முட்டை பிரியாணியா? ஓகே ஜான், கோல்டு மெம்பர்ஷிப் வாட் ஹேப்பன்ட்? ஜாயின் பண்ணிப்பா. அதாவது ஒரு ஆக்சஸையாவது ஜாயின் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஆக்சஸ் என்ன ஏது எப்படி என்ன இருக்குது அப்படின்றது. ஒரு சில்வரையாவது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே வந்ததும் நான் மற்ற ஆக்சஸை பற்றி சொல்லிவிடுவேன். இந்தந்த ஆக்சஸில் இது தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்களே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரோ குட் நைட். செல்லக்குட்டீஸ், லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் சரி ஓகே போதும், டைம் போயிடுச்சு. ஓகே செல்லக்குட்டீஸ், சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. பொலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. ஓகே செல்லக்குட்டீஸ், மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய், குட் நைட் பாப்ஸு, குட் நைட் சரு, குட் நைட். ட்ரீம் இல்லைனாலும் எனக்கு ட்ரீமுடைய நேம் அடிக்கடி சொல்லி பழகிட்டதுனால வருது. இப்படி தான் கைஸ் நம்மளுடைய சுச்சுவேஷனை பல பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு புரிஞ்சிக்காமல் சடனாக கோவப்பட்டு நம்ம மனசில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு வட்டாரத்தை உருவாக்கிடுறாங்க. சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அங்கே என்ன சூழ்நிலையோ அப்படின்றது புரிஞ்சிக்காமலே அவங்க அப்படியே விலகிடுறாங்க. நமக்கு அது கஷ்டமாயிடுது ஒரு நேரம். நானும் நினைப்பேன் கொஞ்ச நேரம் பேசலாமான்ட்டு. என்ன பண்ணுறேன், அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற நேரம் நம்ம ஏதாவது தூங்கலாமா, இல்லை ஏதாவது குழந்தைங்க செஞ்சு தரலாம், அந்த மாதிரி தான் மைண்டு போகுது இப்போலாம். என்ன பண்ண. சரி, குட் நைட் தலை, குட் நைட் ஷங்கர், குட் நைட் ட்ரீம். என் ட்ரீமோட தான் வருது. குட் நைட் மோனிக்குட்டி. ஓகே, எல்லாரும் தூங்குங்க. உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். இப்போ நம்ம ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் லைவும் ஆன் பண்ணுறேன். சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. ஏதோ அப்புறம் சரி ஓகே, பாய் 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 பாய்டா பாய்டா. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம்.